செல்வன் சார் பற்றின ஒரு சின்ன ட்ரிவியா. இவர் சைனஸ் ட்ரபிள்னால அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தார். இந்த உணவு முறைக்கு மாறினதுக்கப்புறம் சைனஸ் ட்ரபிளே இல்லை. ஸோ சைனஸ் ட்ரபிள் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு உணவு முறையை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 40 வருடங்களாக ஒரு சுத்த சைவராக இருந்த திரு செல்வன் அவர்கள் இந்த உணவு முறைக்கு பிறகு 40வது வயதிற்கு பிறகுதான் முதன்முறையாக நான் வெஜிடேரியனை சாப்பிட்றாரு. இன்னைக்கு நான் வெஜிடேரியனில் இருக்கிற பறக்கிற நீந்திர அத்தனை விதங்களையும் ருசி பார்த்து விட்டார். எல்லாருக்கும் அதை சொல்கிறேன். இப்போ வெஜிடேரியன்லேருந்து நான் வெஜிடேரியனுக்கு மாறத்துக்கு அந்த மைண்ட் பிளாக் எப்படி சரி பண்ணிக்குவீங்கிறத நீங்கள் செல்வன் சட்டை கேட்கலாம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி அவர்கள் சார்பில். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் தான் எல்லாத்துக்குமான எதிரின்னா நம்ம சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸே தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சு 0 கார்ப் எடுக்கிற குழுவினரை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஜீரோ கார்ப் உணவு அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்பெஷல் உணவு. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் இறைச்சி மட்டும்தான் எடுப்பாங்க. உப்பு பெப்பர் கூட போட்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் உப்பும் கூட சேர்த்திக்க மாட்டாங்க. வெறும் இறைச்சி வெறும் தண்ணீர் மட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ண 100% ஸ்டிக் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் ட்ரை இட். 5 நாள் எடுத்துகிட்டு 6வது நாள் நான் பிரேக் எடுத்துகிட்டு நான் இது சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது லைஃப் லாங் டயட். அதில் நம்ம மாறவே முடியாது. என்னை கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். அது இருக்குது. அது எப்படின்னா லேம்போர்ஜினி கார், பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கி ஓட்டுற மாதிரி அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவையானது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன தீர்வு கொடுக்கணுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 3 வேளை இறைச்சி மட்டுமே சாப்பிடுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யாருனாலையும் முடியாது. நீண்ட கால நோக்கில் தட் இஸ் அ வே டு ஃபெயிலியர் கிவன் த கண்டிஷன் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம நாட்டுக்கு அது பொருத்தமானதில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நான் 10 தினங்களுக்கு முன்பாக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை தொடர்பு கொள்ளணுங்கிறீங்க. எது வழியாக தொடர்பு கொள்ளணும்? அதை பற்றின கொஞ்சம் விளக்கமும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு இது ஒரு 15 சிறுவனுக்கு பயன்படுமா அப்படிங்கிற விவரமும் கேட்கணும். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிறோம், நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட பேசுனா நீங்கள் எங்கள் மெயில் ஐடி வாங்கிக்கலாம். மெயிலில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கணக்கில் இல்லைன்னா எங்கள் மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் நான் அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்தால் தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மின்னஞ்சல் மூலிமா நிறைய பேர் எப்படி எனக்கு அவங்களுக்கு என்னோட மின்னஞ்சல் கிடைச்சதுன்னு தெரியாது. நான் எப்படியோ வருவாங்க, கேட்பாங்க. யாருக்குமே எந்த மூலியமாக வந்தாலும் சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. எந்த மூலியமாக கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, ட்விட்டரில் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஃபேஸ்புக்கில் எங்கள் குடும்பம், நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம். முக்கியமாக ஃபேஸ்புக்கில் இங்கிற குடும்பம். நீங்கள் அங்கே கேட்டீங்க அப்படின்னா நான் பதில் சொல்ல முடியலனாலும் மற்ற உறுப்பினர்கள் அந்த சமயத்தில் இருப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆக எங்கள் அணுக சிறந்த வழி ஃபேஸ்புக். அப்படி ஃபேஸ்புக்கில் உங்களால் அணுக முடியலன்னா எங்கள் மின்னஞ்சல் முகவரியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த மாதிரி ரத்த பரிசோதனை செய்து கொண்டு அணுக வேண்டும்? இந்த இது எடுப்பதற்கு முன்னால் தைரோகேர் நிறுவனத்தின் மூலமாக ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த தைரோகேர் நிறுவனத்தின் மூலமாக முக்கியமாக உங்கள் கொலஸ்ட்ரால் அளவுகள், உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள், உங்கள் கிட்னி, உங்கள் லிவர், உங்கள் தைராய்டு அளவுகள், உங்கள் HbA1c நம்பர்கள், அதுபோக உங்கள் இன்ஃப்ளமேஷன் என்பதை அளக்கும் ஹை சென்சிட்டிவிட்டி CRP, இது போன்ற எண்களை நாங்கள் கேட்டு அதற்கு தகுந்தபடி டயட்டை கொடுக்கிறோம். நன்றி சுரேந்திரன். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்வன் சார், எந்த வயசுலேருந்து பேலியோ டயட் எடுக்கலாம்? எந்த வயசுலேருந்து பேலியோ டயட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ தென்னாப்பிரிக்காவில் இப்போ ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. தென்னாப்பிரிக்காவின் மிக புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர் டிம் ஹோக்ஸ் அவர் ட்விட்டரில் அவர் சொல்லியிருந்தார், குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேலியோ டயட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அதை சொல்லலை. நான் ஏன் அதை சொல்லன்னு கேட்டேன்னா, அவசியம் இல்லை. பிறந்த குழந்தைக்கு பேலியோ டயட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதோட வாழ்க்கையை அதை என்ஜாய் பண்ணட்டும். இந்த வயசில் அது பிறந்தவுடனே அது எதுக்கு நம்ம டயட்டில் இன்வால்வ் பண்ணோம்? ஸோ ஆக்சுவலாக பேலியோ டயட்டில் நம்ம எந்த வயசுலேருந்து ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான கீழ் எல்லை மருத்துவ ரீதியாக நம்மளுக்கு தெரியாது. அதே சமயம் குழந்தைகளுக்கு நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய உணவுகளில் நம்ம கொடுக்கக்கூடாத உணவு என்னவோ, குப்பை உணவுகள், இனிப்புகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இதை தயவு செய்து குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்த்து விட்டு குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு இறைச்சி, சிக்கன் இது கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், காய்கறிகள் கொடுக்கலாம், கொஞ்சம் ரைஸும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. குழந்தைகளுக்கு அது வளர்ந்து அது ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா
அந்த குழந்தை வந்து என்ன உணவு வேணால் வந்து சாப்பிட்டு சில வருஷம் வரைக்கும் ஜாலியாக இருக்கும். 30ஓ 40ஓ அந்த வயசுல தான் நம்ம எல்லாருமே டயட்டுக்கு வந்து வர்றோம். 20 வயசில் யாருமே வந்து டயட்டுக்கு வந்து வர்றது கிடையாது. ஸோ லெட் நேச்சர் டேக் இட்ஸ் கோர்ஸ். ஆனால் வந்து குப்பை உணவுகளை நாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தவிர்க்க வேண்டும். மற்றபடி நாங்கள் பிறந்த குழந்தைக்கு டயட் கொடுத்து அது பீலியோ கொட்டுவானெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல.